Hello all, welcome to another new video. In this video வந்து ஒரு important topic தான் நம்ம கவர் பண்ண போறோம். Just of வந்து Google My Businessல வந்து என்னென்ன process இருக்கு, எப்படி லைவ் பண்ணனும், சஸ்பெண்ட் வந்துச்சுனா என்ன process பண்ணனும், ஃபோன் நம்பர் எப்படி லைவ் பண்ணனும், அந்த மாதிரி நிறைய process and topics வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பூஸ்ட் அப் ஆஃப் ரேங்கிங்க்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், ஆர்கானிக்காக எப்படி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறது, தென் ஆஃப்டர் ஆப்டிமைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நிறைய டாபிக் நம்ம வந்து பிஃபோர் வீடியோஸில் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது நிறைய பேர் வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு ரிசல்ட்ஸுமே வந்திருக்கும். ஃபர்தராக வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கூகுள் மை பிஸ்னஸை பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறது ரேங்கிங்கில் வந்து என்னென்ன ப்ராசஸ் இம்பார்ட்டண்ட், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். மேக்ஸிமம் டாப் ஆஃப் தி ரேங்க் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியாது அது என்ன ப்ராசஸ் ஆக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ப்ராசஸ், அது எப்படி ரேங்க் ஆகுறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஷார்ட்டாக என்ன ப்ராசஸ், அது என்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ், அது பண்ணுறதுனால என்ன இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறப்ப தான் வந்து கிளியராக புரியும். ஜஸ்ட் ஆஃப் வந்து நம்ம சொல்கிறோம், நீங்கள் அங்கங்கே அந்த ஒரு இப்போ நான் பேச ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ் மறுபடியும் வந்து தள்ளி பார்க்குறீங்க அப்படின்னா நான் எந்த பாயிண்ட்லேருந்து பேசுகிறேன், உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேனே புரியாது. ஜஸ்ட் ஆஃப் வந்து நான் பண்ணுற ப்ராசஸும் நான் பேசுகிறதும் நீங்கள் கிளியராக கேட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணுற அப்போ மட்டும்தான் அதோட ஃபுல் இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ் நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம், இந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சோம் அப்படின்னா டெவலப் ஆகிடும். அந்த மாதிரி ப்ராசஸ் கிடையாது. ஒரு ப்ராசஸும் நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான டைம் கொடுக்குறப்போ தான் அந்த இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஜஸ்ட் ஆஃப் நம்ம ஓப்பன் பண்ணோம், ப்ராசஸ் பண்ணோம், 2-3 வீடியோ பண்ணோம் அப்படின்றப்போ அந்த இடத்துல ஒரு ரிசல்ட்ஸோ ஒரு இம்பேக்டோ உங்களுக்கு க்ரியேட் ஆகாது. ஒரு ப்ராசஸ் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அது என்ன சொல்ல வராங்க அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ன இன்புட் அந்த இடத்துல டைம் நீங்கள் தரீங்களோ, அதிலேருந்து என்ன கற்றுக்குறீங்களோ, அது எப்படி ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் ரிசல்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டடாக பார்க்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் ஆஃப் கூகுள் மை பிஸ்னஸில் ஆப்டிமைஸ் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். தென் ஆஃப்டர் ஆர்கானிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் என்னென்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் தவிர்த்து பேக் எண்டில் என்னென்ன ஒர்க் பண்ணணும், கூகுள் மை பிஸ்னஸில் வந்து ரேங்கிங் பூஸ்டப் பண்ணுறதுக்கு, மெயினாக லோக்கல் ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றப்போ லோக்கல் சைட்டேஷன் அண்ட் டைரக்டரிஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு வந்து சைட்டேஷன்ஸ்னால் என்ன தெரியாது. ஜஸ்ட் ஆஃப் அதுக்கான ரெலவெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் சம்திங் ஒரு டெஃபினேஷன்ஸ் மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஆஃப் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சைட்டேஷன் அண்ட் டைரக்டரிஸ் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஆஃப் இது தான். In local search engine optimize SEO, citation or mention of your business name, address, phone number, commonly referred as NAP on a website is not your own அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ NAP அப்படின்னா என்ன அப்படின்னா, N means name of the business, A means address of the business, P means phone number of the business. இப்போ எனக்கு ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா என்னன்னா என்னென்னா பிஸ்னஸ் நேம், என்னோட பிஸ்னஸ் நேம் என்சிமோ சாஃப்ட்வேர் சொல்யூஷன். ஏன்னா என்னென்னா அட்ரஸ் ஆஃப் தி பிஸ்னஸ், பின்னா என்னென்னா ஃபோன் நம்பர் ஆஃப் தி பிஸ்னஸ். இது மூணுத்தையுமே நம்ம சைட்டேஷன் க்ரியேட் பண்ணணும். சைட்டேஷன்ஸ் மீன்ஸ் நிறைய சைட்டேஷன்ஸ் இருக்குது. சைட்டேஷன்னா என்னென்னா ஒரு அடிஷ்னல் பிளாட்ஃபார்ம் மாதிரி. இப்போ கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் உங்கள் பிஸ்னஸ் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து ஒரு ப்ரொஃபைல் லைவ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நிறைய ப்ரொஃபைல் க்ரியேஷன் பண்ணுறது தான் சைட்டேஷன் அண்ட் டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து லைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அதில் உங்கள் பிஸ்னஸ் நேம் எல்லாமே போட்டோன்னே நீங்கள் லைவ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஷோ ஆகுது. அது வந்து ஒரு சைட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு பேக் லிங்க்ஸ் மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பேக் லிங்க் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சைட்டேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஜஸ்ட் ஆஃப் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் இருக்கீங்க, ஃபர்தராக இதுக்குன்னு சப்போர்ட் வேறு நீங்கள் என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் இப்போ நீங்கள் வந்து நான் இப்போ உங்கள் கம்பெனி நேம் போடுறேன் அப்படின்னா கூகுள் மை பிஸ்னஸ் வருது, உங்கள் வெப்சைட் வருது. இது தவிர்த்து நீங்கள் என்னென்ன சைட்டேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஷின் மார்க். அந்த இடத்துல உங்கள் பிராண்டுக்கான இன்புட்டே நீங்கள் தராதப்போ அந்த இடத்துல ரேங்கிங் நீங்கள் எதிர்பார்க்குறது தப்பு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேக் எண்ட் சப்போர்ட் இருக்கணும். எவ்வளோ ப்ரொஃபைல் இருக்கோ, எவ்வளோ ப்ரொஃபைல் உங்களால் க்ரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ லிங்க்ஸை வந்து நீங்கள் பேக் எண்டில் க்ரியேட் பண்ணணும். அது என்னென்ன லிங்க்ஸ், எப்படி பண்ணணும் ப்ராப்பராக, அது பண்ணுறது மூலிமா எப்படி ஆப்டிமைஸ் ஆகும், எப்படி ரேங்கிங் சப்போர்ட் ஆகுன்றதை நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஜஸ்ட் ஆஃப் சைட்டேஷன்ஸ். இப்போ வந்து கூகுள் மை பிஸ்னஸில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க.
ஸோ அது மாதிரி ஃபேஸ்புக் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, லிங்க்டின் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, பின்ட்ரெஸ்ட் இருக்குது, தென் ஆஃப்டர் பிளாகர் இருக்குது, டம்ளர் இருக்குது, ரேடிட் இருக்குது, கோரா இருக்குது, தென் ஆஃப்டர் click.in அந்த மாதிரி நிறைய சம்டைம்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்ஸில் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து க்ரியேட் பண்ணுறப்போ நீங்கள் அந்த இடத்துல உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் நேம் கொடுத்துருப்பீங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, ஒரு ஃபோன் நம்பர் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருப்பீங்க. இப்படி கொடுக்குறப்போ இது எப்படி சப்போர்ட் ஆகும், இப்படி பண்ணுறதுனால என்ன யூசஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஃபர்தராக இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் ஆஃப் ஒரு வெப்சைட் வச்சுருக்கிறதோ கூகுள் மை பிஸ்னஸ் வச்சுருக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் ஆஃப் இது எல்லா பிஸ்னஸும் பண்ணுறது. நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்மில் எவ்வளோ உங்கள் பிஸ்னஸ்க்கு இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்கள் அத்தாரிட்டி ஆஃப் த நேம் ஆஃப் தி பிஸ்னஸாக இருக்கட்டும், டொமைனாக இருக்கட்டும், அது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதர் பிளாட்ஃபார்ம் சைடேஷன்ஸ் அண்ட் டைரக்டரிஸில் எவ்வளோ ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரேங்கிங் சிஸ்டம். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா மேக்ஸிமம் 100 to 150 சைட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டாப் ரேங்க்கில் இருப்பாங்க. அந்த சைட்டேஷன் எப்படி அவங்க இருக்குது, அவங்க எங்கெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நம்ம அந்த இடத்துல எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். லிஸ்ட் ஆஃப் சைட்டேஷன் அண்ட் டைரக்டரிஸ்னால் என்ன, அது எப்படி பண்ணணும், அது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். லிஸ்ட் ஆஃப் சைட்டேஷன்றது வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேஷன் மாதிரி தான். அது எங்கெங்கெல்லாம் க்ரியேட் பண்ணணும் அங்கெல்லாம் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுறப்போ நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ, அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் க்ரியேட் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு எல்லா பிளாட்ஃபார்ம் லிஸ்டஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸல் ஷீட்டில் எடுத்து வைக்கணும். ஒரு எக்ஸல் ஷீட்லேயும் வந்து நீங்கள் அந்த லிங்க்ஸை வந்து எடுத்து வச்சுட்ட பிறகு ஒரு லிங்க்லேயும் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்கள் தனியாக போடணும். தனியாக போடுறது மூலிமா உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு சைட்டேஷன் ஓகே ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஃபர்தராக இந்த மாதிரி நிறைய சைட்டேஷன் பண்ணுறது மூலிமா உங்களோட ரேங்கிங்கில் கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் இருக்கும். கண்டிப்பாக 95% கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். இது வந்து ஒரு மெயின் ரோல் ஃபார் ரேங்கிங், இம்ப்ரூவிங் த லோக்கல் ரேங்கிங் சிஸ்டம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அது வந்து உங்களுக்கு கிளியராகவே ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக உங்களுக்கு வந்து ஷோ ஆஃப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மூவிங் கம்பெனி இன் பலவா சிட்டி அப்படின்னு நான் போடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் ரேங்கிங் வந்து கூகுள் மை பிஸ்னஸில் வந்து ஒரு கம்பெனிஸ் வருது, டெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க ஃபஸ்ட் ரேங்கிங் வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு காம்படிஷனில் வராங்க, ஆல்மோஸ்ட் 20 பேஜஸ் இருக்குது. ஒரு பேஜஸ்க்கு 20 ரிசல்ட்ஸ் காமிக்கும். கிட்டத்தட்ட அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 into 20 போட்டிங்க அப்படின்னா 200 400 காம்படிஷனில் இங்கே ஃபஸ்ட் இருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ சைட்டேஷன் வச்சுருப்பாங்க அப்படின்றத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப் இந்த பிஸ்னஸை நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு ஒரு நியூ டேப்பில் போடுங்க. போட்டிங்க அப்படின்னா அவங்க வெப்சைட்க்கு ஃபஸ்ட்டு வருது, தென் ஆஃப்டர் ஜஸ்ட் டயல்ஸ், அதுக்கப்புறம் அவங்க எங்கெங்கே ஃபேஸ்புக்ஸ் வச்சுருக்காங்க, யூடியூப் வச்சுருக்காங்க, இந்தியா மார்ட்டில் இருக்காங்க, ரெகுலர் போஸ்ட் ஆக்டிவேட்டாக இருக்குது, மீடியமில் இருக்காங்க, தென் ஆஃப்டர் மீடியம் ஆர்டிகல்ஸ் ரைட் அவுட் பண்ணியிருக்காங்க, லிங்க்டின் இருக்குது, பின்ட்ரெஸ்ட் இருக்குது, கிளிக்கின் இருக்குது, யூடியூப் இருக்குது, சுலேகா இருக்குது, இந்தியன் ஐபிஎல், பாரத், ஹோம் ட்ரையாங்கிள். ஸோ இவ்வளோ பிளாட்ஃபார்மில் ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாக அவங்களோடது தான். அவங்க பிஸ்னஸ் எனக்கு ரிலேட்டட் தான் வருது பாருங்கள். டெஸ்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எல்லாமே அவங்களோடது. ஸோ இதுதான் வந்து சைட்டேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் நேம் வந்து ஒரு ரேங்க் டாப்பில் இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப் சைட்டேஷன் ஒரு பெரிய இம்பாக்ட் அப்படின்றது வந்து இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஆஃப் நான் ஒரு பிஸ்னஸ் நேம் வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நீங்கள் உங்களது என்ட்ரு பண்ணி பாருங்கள், நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஆஃப் வந்து இப்போ உங்கள் அக்கௌண்ட் பிஸ்னஸ், இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அந்த பிஸ்னஸ் நேம் வந்து சைடில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எத்தனை பேஜ் வருது, எத்தனை லிங்க் நீங்கள் எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஆஃப் நீங்கள் லாஸ்ட் ரேங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 சைடேஷன் தான் இருக்கும். இதுவே நீங்கள் இப்போ எதனா ஒரு பிஸ்னஸ் டைப்பில் இருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் வந்து யார் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அவங்க நேம் தனியாக செப்பரேட்டடாக போட்டு பாருங்கள். போடுறப்போ அவங்க எத்தனை சைட்டேஷன் வச்சுருக்காங்க, எங்கெங்கெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ப்ராசஸ் பாருங்கள். கம்பேர் டு யூ அவங்க அதிகமாக பண்ணியிருப்பாங்க அந்த ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறவங்க, பிகாஸ் ஆஃப் சைட்டேஷன்ஸ். அந்த சைட்டேஷன்ஸ் வந்து அவங்க எங்கெங்கே பண்ணியிருக்காங்களோ அதே பிளேஸில் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ஜஸ்ட் ஆஃப் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ஸோ நீங்கள் அங்கே கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அந்த டேட்டாவை நீங்கள் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நீங்கள் எங்கே க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல என்ன நேம் கொடுக்குறீங்க, ப்ராப்பராக கொடுக்குறீங்களா, அதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் டவுன் பண்ணி வைக்கிறப்ப தான் நம்ம ஃபர்தராக நம்ம அதுக்கப்புறம் எதனா ஒரு போஸ்ட் எதனா போடுறோம், அதில் ரெகுலராக ஒரு அப்டேட் பண்ணுறோன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படின்ற ப்ராசஸில் அது வந்து நீங்கள் கரெக்டாக நோட்டிஃபை பண்ணி வைக்கணும். இதுதான் சைட்டேஷன்ஸ்.
ஒரு பிஸ்னஸ்க்கு ஆல்மோஸ்ட் 100+ சைட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரேங்கிங் வந்துடும். நீங்கள் இப்போ வந்து இன்றைக்கே ஒரு டெய்லியும் வந்து ஒரு 5 சைட்டேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு 5 சைட்டேஷன்ஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் புதுசாக அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் பண்ணி ஒரு நாள் 5ன்றப்போ அட் தி எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து உங்களுக்கு ஒரு 150 சைட்டேஷன் வந்துடும். இந்த 150 சைட்டேஷன் பண்ண உடனே ரேங்கிங் இம்பேக்ட் வந்துடும்னா கண்டிப்பாக ஒரு 50% உங்களுக்கு உடனே ஒரு ரேங்கிங் இம்பேக்ட் இருக்கும். டைம் போக போக ஆப்டிமைஸ் ஆக அதாவது நீங்கள் எங்கெங்கெல்லாம் சைட்டேஷன் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்றது வந்து கூகுள் வந்து ஸ்டடி அவுட் பண்ணும். இந்த பிஸ்னஸ்க்கு இவ்வளோ இடத்துல லிங்க் இருக்குது அப்படின்ற ஒரே இடத்துல வந்து சேர்றப்போ தான் அதோட இம்பேக்ட் க்ரியேட் ஆகி உங்களுக்கு ரேங்கிங்லேயும் வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகும். இட்ஸ் டேக் சம் டைம். உடனே நம்ம இன்றைக்கி ஒரு ப்ராசஸ் பண்ணால் நாளைக்கு ரிசல்ட் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் கொஷின் பாக்ஸ் தான். எல்லாமே வந்து அதுக்குன்னு ஒரு டைம் ப்ராசஸ் இருக்கும். ஆப்டிமைஸ் குர்ஸ் டைம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றக்கப்போ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணோம், அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். மேக்ஸிமம் 100 to 150 சைட்டேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேங்கிங்கில் கண்டிப்பாக டாப் 3ல வந்துடுவீங்க. ஸோ அதை ப்ராப்பராக பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்துடும். சைட்டேஷன்னா என்ன பண்ணணும், நம்ம அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது மூலிமா ரேங்கிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு டெஃபினேஷன் லைவ் எக்ஸாம்பிளும் காமிச்சிருப்பேன். நீங்களும் எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றதும் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த சைட்டேஷன் ப்ராசஸ் நம்மளுமே நிறைய பிஸ்னஸ்க்கு பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ப்ரூவன் ரிசல்ட்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சைடில் இப்போ சில பேர் வந்து சில பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு டைம் இருக்காது சைட்டேஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணணும், எந்த இடத்துல, அதாவது ஒரு பிஸ்னஸ் கேட்டகரிக்கு ஒரு சைட்டேஷன்ஸ் இருக்குது, டைரக்டரிஸ் இருக்குது. அப்படின்றக்கப்போ நீங்கள் எல்லாருக்கும் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து அவங்க ஒரு தனி டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அவங்களுக்கு எங்கே கரெக்டாக இருக்குமோ அங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபெண்ட் ஆன் பிஸ்னஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் வந்து இது மாறும். ஸோ எல்லாரும் பண்ண இடத்துல நீங்கள் பண்ண முடியாது. உங்கள் பிஸ்னஸ் கேட்டகரிக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் எடுத்து அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக அதோட ரிசல்ட்ஸ் தெரியும். இந்த சைட்டேஷன் ப்ராசஸ் நம்மளுமே பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய பேருக்கு ப்ரூவன் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ யாருக்கா சைட்டேஷன் ரிலேட்டட் ஹெல்ப் வேணும் இல்லை நீட் சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம சைட்லேருந்து கொடுப்போம். கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட்ஸுமே அதுலேருந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃபர்தராக அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும், அதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறது தெரில சார், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம். என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நேரத்தில் வாட்ஸ்அப்ஸ் எல்லாமே வெப்சைட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ நிறைய பேர் காண்டாக்ட்லேயுமே இருக்கீங்க. ஃபர்தராக இதை பற்றி ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆர் சர்வீஸ் எதனா வேணும்னா தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ரேங்கிங்கும் பூஸ்டப் பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேருந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி தருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்கள் ரேங்கை பூஸ்டப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே.